அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். என்ன ஆச்சோ, யாரு கண்ணு பட்டுச்சோன்னு தெரியலைங்க. நல்லா மக்களை ஏமாத்திக்கிட்டு நடந்து கொண்டிருந்த திமுக ஆட்சிக்கு சமீப நாட்களாக உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் தொடர்ந்து அசிங்கங்களும் அவமானங்களும் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. எல்லா நீதிமன்றங்கள்லையும் நல்லா கொட்டு வாங்கிட்டே இருக்கிறாங்க. கொட்டுன்னா கொட்டு சாதாரண கொட்டு இல்லைங்க. உச்சந்தலை மேல பணியாரம் சைஸுக்கு வீங்குற அளவுக்கு உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ இந்த திமுக அரசை சும்மா நங்கு 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 நங்குன்னு கொட்டி வச்சிருக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பகுதியில் இருக்கின்ற வள்ளியூர் சந்தையில கருணாநிதிக்கு வெண்கல சிலையும் தோரண வாயிலும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரு பேரூராட்சியில தீர்மானம் போட்டு இருக்கிறாங்க. ஆமா, இவர் மிகப்பெரிய சேரன் செங்குட்டுவன். இவர் வடநாட்டுக்கு படையெடுத்து போகும்போது சாதவாகன அரசர்கள் சேரன் செங்குட்டுவனுக்கு தோரண வாயில் வரவேற்பு கொடுத்த மாதிரி ஐயா கருணாநிதிக்கு வெண்கல சிலையும் தோரண வாயிலும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டு இருக்கிறாங்க. சரி, தீர்மானம் போட்டீங்க. அந்த சிலையையும் தோரண வாயிலையும் அமைக்கிறதுக்கு நிதி எங்கிருந்து கிடைக்கும்? அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்து 30 லட்சம் ரூபாயை எடுத்து அந்த சிலையை வைக்கலாம் அப்படின்னு அந்த தீர்மானத்துல ஒரு வரியை சேர்த்திருக்கிறாங்க. இதை எதிர்த்து ஒரு நபர் சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட்டு இருக்கிறாரு. அந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற மாதிரி பொது இடங்கள்ல தலைவர்களோட சிலையை வைக்க கூடாது, இந்த தீர்மானத்தை நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு ஓங்கி கண்ணத்திலேயே பலார்னு விட்டு இருக்கு. இந்த கண்ணத்துல அற வாங்கினா போதுமா? இன்னொரு கண்ணம் இருக்குல்ல, அந்த கண்ணத்துல அற வாங்குறதுக்காக உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட தீர்மானத்தை, அந்த தீர்ப்பை எதிர்த்து திமுக வழக்கறிஞரான நெல்சன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாரு. அங்க இந்த வழக்கை விசாரித்த விக்ரம் நாத் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? ஏங்க, உயர் நீதிமன்றம் சொன்னது சரிதான். பொதுமக்களுக்கு தொந்தரவு தர மாதிரி, போக்குவரத்துக்கு இடையூறு செய்யற மாதிரி பொது இடங்கள்ல தலைவர்களுக்கு, முன்னாள் முதலமைச்சர்களுக்கு சிலை வைக்க கூடாது. அது மட்டும் இல்லாம மக்களோட வரி பணத்தை எடுத்து உங்க கட்சி தலைவருக்கு சிலை வைப்பீங்களா? உங்களோட கட்சி நிதியில இருந்து அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு மக்களோட வரி பணத்துல தான் இதை செய்வீங்களா அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதியான விக்ரம் நாத் அவர்கள் திமுகவிற்கு மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார். போய் இன்னொரு கண்ணத்திலையும் பலார்னு அடி வாங்கியிருக்கிறாங்க. இந்த அளவிற்கு அசிங்கப்பட்ட உடனே திமுக வழக்கறிஞர் நெல்சன் என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறாரு? ஐயா, நாங்க இந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கிறோங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்யா, உனக்கு பொழுது போகல அப்படின்னா நீ ஒரு வழக்கை போடுவ, அந்த வழக்குல உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்த உடனே அதை திரும்ப பெற்றுக்குவியா? சரி, நீ திரும்ப பெற்றுக்க. கோர்ட்டு நேரத்தை வீணடிச்சதுக்கு அபராதத்தை கட்டிட்டு இந்த வழக்கை திரும்ப பெற்றுக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில அபராதத்தை கட்டிட்டு அந்த வழக்கை திரும்ப பெற்று இருக்கிறாங்க. இந்த அசிங்கம் தேவையா? நீதிபதி சரியா தானே கேட்டு இருக்கிறாரு. கருணாநிதிக்கு சிலை வைக்கணும் அப்படின்னா திமுகவோட கட்சி நிதியில இருந்து காசை எடுத்து அந்த சிலையை வைக்கணும். அதை விட்டுட்டு தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்து தான் காசை எடுத்து சிலை வைப்பீங்களா? மக்களோட வரி பணத்தை எடுத்து இப்படியெல்லாம் நீங்க உங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு ஊதாரித்தனமா செலவழிப்பீங்களா? அது இவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தாங்க. தொடர்ந்து அடுத்தவனோட சொத்தை ஆட்டையை போடுறது, அடுத்தவனோட பெருமையை திருடுறது, அடுத்தவனோட வரலாற களவாண்டுகிறது, அடுத்தவன் பெத்த பிள்ளைக்கு இவங்களோட இனிஷியலை போட்டுக்கிறது, இது எல்லாமே திராவிடத்தோட வழக்கம், வரலாறு. அதனால மக்களோட நிதியை திருடி இவங்க கட்சி தலைவருக்கு சிலை வைக்கிறதுல எந்த ஒரு பெரிய ஆச்சரியமும் இல்ல. கடைசியில நீதிமன்றத்துக்கு போய் அசிங்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு வழக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. போன வாரம் ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்காமல் இருந்ததற்கும், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்காமல் இருந்ததற்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் இந்த திமுக அரசை, இந்த திராவிட மாடல் அரசை ஐயா மு.க. ஸ்டாலினை கழுவி கழுவி ஊத்தி இருக்கிறாங்க. அந்த வழக்கு விவரம் என்ன அப்படின்னா, கடந்த 2015ஆம் ஆண்டு அதிமுகவோட ஆட்சி காலகட்டத்துல சுமார் 7754 ஒப்பந்த செவிலியர்களை பணிக்கு எடுத்திருக்கிறாங்க. கான்ட்ராக்ட் லேபர்ஸ், கான்ட்ராக்ட் நர்ஸ். இப்ப நீங்க ஏதோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த அரசாங்கத்துக்கிட்ட தொடர்ந்து 2 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கப்பட்டே ஆகணும். அதுதான் சட்ட விதி. அந்த சட்ட விதி இந்த ஒப்பந்த செவிலியர்களுக்கும் பொருந்தும். ஆனா இவங்க 2015ல இருந்து 2025 வரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசுக்காக தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள்லையும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கப்படவே இல்லை. இப்ப
சமீபத்துல வந்த அரசாங்கத்தோட தகவலின் அடிப்படையில 2015 வேலைக்கு எடுக்கப்பட்ட 7700 ஒப்பந்த செவிலியர்களில் வெறும் 4000 பேருக்கு மட்டும்தான் பணி நிரந்தரம் கொடுத்திருக்கிறாங்க. சரி, இப்ப பணி நிரந்தரம் தான் கொடுக்கல, செய்யற வேலைக்காச்சும் உரிய சம்பளத்தை கொடுக்கறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. வேலைன்னு எடுத்துக்கிட்டா பர்மனன்ட் நர்ஸ், நிரந்தர செவிலியர் என்ன வேலையை செய்யறாங்களோ அதே வேலையைத்தான் இந்த கான்ட்ராக்ட் நர்ஸ் ஒப்பந்த செவிலியரும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நிரந்தர செவிலியருக்கு மாசம் 50,000 ரூபாய் சம்பளம். இந்த ஒப்பந்த செவிலியருக்கு ஆரம்ப காலகட்டத்துல 7,000 ரூபாய் மட்டும்தான் சம்பளமா கொடுக்கப்பட்டுச்சு. 7,000 எங்க இருக்கு, 50,000 எங்க இருக்கு? இன்னைக்கு அந்த சம்பளம் படிப்படியா உயர்ந்து 18,000க்கு தான் வந்து நிக்குது. இதை எதிர்த்து தான் ஒப்பந்த செவிலியர்கள் போராடுறாங்க. எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க. நிரந்தர செவிலியர் என்ன வேலையை செய்யறாங்களோ அவங்களுக்கு எந்த அளவிற்கு பணி சுமை இருக்கோ அதே அளவிற்கான வேலையைத்தான் நாங்களும் செய்யறோம். எங்களுக்கும் அதே அளவிற்கான பணி சுமை இருக்கு. அதனால அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதே சம்பளத்தை எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நியாயமான கேள்விதானே. செஞ்ச வேலைக்கு தானே சம்பளத்தை கேட்கறாங்க. ஆனா அதை கொடுக்காம தொடர்ந்து அவங்கள இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இந்த திமுக அரசு. கொரோனா காலகட்டத்துல தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து, இத்தனைக்கும் அவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் லேபர்ஸ், தங்களுடைய பணி நிரந்தரத்திற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாதவங்க. அப்படி இருந்தும் கூட தங்களுடைய உயிரை பத்தி கவலைப்படாம, தங்களுடைய குடும்பத்தை பத்தி கவலைப்படாம உயிரை பணயம் வைத்து இந்த மக்களுக்காக சேவை செஞ்சு மக்களை காப்பாத்தினாங்க. கொரோனா காலகட்டத்துல அவங்களுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு இவங்க அதன் மூலமா பெருமையை தேடிக்கிட்டு இன்னைக்கு அவங்க செஞ்ச வேலைக்கு சம்பளத்தை கேட்டா அதை கொடுக்க மாட்டாங்களாம். இப்படியே இந்த அரசாங்கத்துக்கிட்ட மல்லு கட்ட முடியாது அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஒப்பந்த செவிலியர்கள் இந்த திமுக அரசை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு, இவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒப்பந்த ஊழியரா இருக்கும் போதே சம வேலைக்கு சம ஊதியத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் சொல்லிட்டா நாங்க கேட்டுருவோமா? இப்ப பாரு என்ன பண்றோம் அப்படின்னு இந்த திமுக அரசு உயர் நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. அங்கதான் வேடிக்கையே ஸ்டார்ட் ஆச்சு. அங்க இந்த வழக்கை விசாரித்தது யார் தெரியுமா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கருணாநிதிக்கு சிலை வைப்பது தொடர்பான வழக்க விசாரிச்சாரு அப்படின்னு சொன்னல நீதிபதி விக்ரம்நாத், அவர் தான் போன வாரம் இந்த வழக்கையும் விசாரிச்சிருக்கிறாரு. அவரு இந்த திமுக அரச நாக்க புடுங்குற மாதிரி கேட்டு இருக்கிறாரு. ஏங்க, உங்களுடைய அரசு ஊழியர்களுக்கு நீங்க ஏன் உரிய சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? யுவர் ஆனர், எங்க கிட்ட போதிய நிதி இல்ல. ஓஹோ, போதிய நிதி இல்ல. இலவசங்கள் கொடுக்க மட்டும் உங்ககிட்ட பணம் இருக்கா? இலவசங்கள் கொடுக்க உங்ககிட்ட நிதி இருக்கு. உங்களுக்காக வேலை செய்கின்ற உங்களுடைய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்னு பாயிண்ட புடிச்சு கேள்வி கேட்டாரு நீதிபதி. உடனே அதுக்கு என்ன பதில் சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மிஸ் எங்களுக்கு ஒன்றிய அரசு உரிய நிதியை கொடுக்கல, அதனால தான் எங்களால இவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்க முடியல தெரியுமா அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட நீதிபதிகள், என்னங்க காமெடி பண்றீங்க? ஒரு மாநில அரசு அந்த அரசாங்கத்துக்கிட்ட வேலை செய்யற ஊழியர்களுக்கு அவங்களோட வரி பணத்துல இருந்துதான் சம்பளம் கொடுக்கணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசை கை காட்டாதீங்க, அவங்கள குறை சொல்லாதீங்க. இந்த நாட்டிலேயே முதன்மையான மாநிலம், முன்னேறிய மாநிலம் அப்படின்னு எல்லாம் பெருமை பேசுறீங்க. ஆனா உங்களுடைய செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்க உங்ககிட்ட நிதி இல்லையா? இந்த சாக்கு போக்கு எல்லாம் சொல்லாதீங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுப்பது தொடர்பாகவும் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்பது தொடர்பாகவும் இந்த அரசு என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அறிக்கையா தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார காலம் இந்த திமுக அரசுக்கு நேரம் கொடுத்திருக்கிறாங்க. நேற்றைக்கு என்ன தெரியுமா நடந்திருக்கு? 1200 செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்திருக்கிறாங்க. இத முதல்லயே செஞ்சுட்டு போயிருக்கலாம்ல. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அசிங்கப்பட்டாதான் இந்த திமுக அரசு திருந்துமா? இதுல எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நேற்றைக்கு பணி நிரந்தரம் கொடுக்கப்பட்ட இந்த செவிலியர்கள் எல்லோரும் ஒப்பந்த செவிலியர்களாக பணி செய்தவர்களா, இல்லைன்னா இவங்க எல்லாரும் ஃப்ரெஷர்ஸா? இது தெளிவா சொல்லப்படல. ஒருவேளை இவங்க எல்லாம் வேற ஆட்கள் அப்படின்னா அது மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். உச்ச நீதிமன்றத்துல இதற்கும் கூட இந்த திமுக அரசு நல்லா வாங்கி கட்டிக்கும். ஏங்க, இத்தனை நாட்களாக உங்களுக்கு ஒப்பந்த ஊழியர்களாக வேலை செஞ்ச இந்த செவிலியர்களை விட்டுட்டு இன்னைக்கு என்ன புதுசா வேற யாரையோ நிரந்தர பணியாளர்களா வேலைக்கு சேர்த்திருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒருவேளை இவங்க அப்படி ஏதாச்சும் ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணி இருந்தாங்கன்னு வைங்க, அதுக்கும் நீதிமன்றத்துல அசிங்கப்படுவாங்க. கடைசியா ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கு
தமிழ்நாடு காவல்துறை கிட்ட இருந்து சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்குங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சில சமூக விரோத கும்பல்கள் படுகொலை செஞ்சாங்க. இந்த குற்றத்திற்காக பல பேரை கைது செஞ்சாங்க. ஒரு என்கவுண்டரும் நடந்துச்சு. தொடர்ந்து விசாரணை எல்லாம் நடத்தி இன்னைக்கு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணிட்டாங்க. ஆனா காவல்துறையோட இந்த விசாரணை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க உண்மையான குற்றவாளிய மூடி மறைக்க பாக்குறாங்க. சட்டத்தோட பிடியில இருந்து அந்த குற்றவாளிய காப்பாத்த பாக்குறாங்க. அதனால இந்த வழக்கை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங்கோட சகோதரரும் மனைவியும் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டு இருக்கிறாங்க. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றமும் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? என்னங்க இது, முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர்ல இருக்கிற தகவலும் குற்றப்பத்திரிகையில இருக்கிற தகவலும் ஒத்தே போகலையே, நிறைய முரண்பாடுகள் இருக்கு, இது செல்லாது. தமிழ்நாடு அரசோட காவல்துறை விசாரணையின் மீது எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால இந்த வழக்கை சிபிஐ கிட்ட நாங்க ஒப்படைக்கிறோம். சிபிஐ 6 மாசத்துக்குள்ள எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாம இந்த வழக்கை விசாரிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணணும். சிபிசிஐடி அவங்க கிட்ட இருக்கிற எல்லா வழக்கு ஆவணங்களையும், அதாவது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை தொடர்பான எல்லா வழக்கு ஆவணங்களையும் சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? ஒரு மாநிலத்தோட உயர் நீதிமன்றம் அந்த மாநிலத்தோட காவல்துறை மேலையும் அதனுடைய விசாரணை முறை மேலையும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அந்த லட்சணத்துலதான் இருக்கு இந்த திமுக அரசுல சட்ட ஒழுங்கும் காவல்துறையோட நிர்வாகமும். இந்த லட்சணத்துலதான் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் காவல்துறை இந்த திமுக ஆட்சியில உண்மையான குற்றவாளிகளை எல்லாம் தப்பிக்க விட்டுட்டு யாரு அப்பாவிகளோ அவங்கள மட்டும் தேடி தேடி கைது செஞ்சு பல பொய் வழக்குகளை எல்லாம் போட்டு சிறையில அடைக்குது. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியோட வழக்கிலேயே பார்த்தோமே, தற்காப்புக்காக திருப்பி தாக்கின அவரை குண்டர் சட்டத்துல இன்னைக்கு சிறையில வச்சிருக்காங்க. ஆனா அவரை திட்டமிட்டு தாக்கிய விசிக குண்டர்களை சுதந்திரமா வெளியில நடமாட விட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த திமுக ஆட்சியில காவல்துறை நடந்துக்கிற லட்சணம். நாளைக்கு எப்படிங்க, எந்த நம்பிக்கையில மக்கள் இந்த காவல்துறை கிட்ட போய் ஒரு புகாரை கொடுப்பாங்க? அவங்களுக்குள்ள ஒரு பயம் வராது? ஐயோ இவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா உண்மையான குற்றவாளியை விட்டுட்டு யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க மேலேயே வழக்க போட்டு உள்ள தள்ளிடுவாங்களே அப்படின்னு மக்களுக்கு பயம் வருமா வராதா? என்னமோ ஒண்ணு, இதுவும் ஒரு ஆட்சி அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய கொடுமையான செய்தியை சொல்லட்டா? வரலாற்றிலேயே திமுக முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்பதான் பலவீனமா இருக்கு. ஸ்டாலின் மாதிரியான ஒரு பொம்மை முதலமைச்சரை இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. ஆனா பாருங்க, அவருடைய ஆட்சியில நடக்கின்ற குற்றம் குறைகளை எடுத்து சொல்கின்ற அளவிற்கு இந்த ஊடகங்களுக்கு தெம்பும் திராணியும் இல்லாம போயிருச்சு. இங்க ஊடகங்கள் மட்டும் நேர்மையா நடந்திருந்தது அப்படின்னு வைங்க, இந்நேரம் இந்த திமுக ஆட்சி டிஸ்மிஸே ஆயிருக்கும். ஏன்னா அந்த அளவிற்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது. ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் பழுதடைஞ்சு போயிருக்கு. ஆனா அதையெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இருக்கின்ற ஊடகங்களுக்கு போதிய அளவிற்கு தெம்பும் திராணியும் இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் மொத்த ஊடகத்தையும் விலைக்கு வாங்கி அவங்களுடைய வாயில பிளாஸ்திரிய போட்டு ஒட்டிட்டாங்க. மக்களும் ஏமாந்து போய் என்னமோ இங்க ஒரு பொற்கால ஆட்சி நடக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இறுதியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் ஏமாத்திர முடியாது. ஏதாவது ஒரு வழியில மக்கள் கிட்ட இந்த செய்திகள் எல்லாம் வந்து சேர்ந்தே தீரும். அப்ப மக்கள் இதற்கெல்லாம் உரிய தண்டனையை இந்த திமுக ஆட்சிக்கு கொடுப்பாங்க. சரியா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.